கிரெடிட் கார்டு கையில் வந்துருச்சு, லோனுக்கு போயாச்சு, இஎம்ஐயில் போய் உட்காந்தாச்சு. அவன் பேங்க்கை ரன் பண்ணுறதுக்கு அவன் வந்து 12% கொடுக்குறான். ஒய் ஐ வாண்ட் டு ஃபால் இன் த ட்ராப். இப்போ நான் எனக்கு ஒரு வாட்ச் வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருள் எனக்காக இன்கம் ஜெனரேட் பண்ணலைன்னா நான் அதை பை பண்ண மாட்டேன். இது பேர் காஞ்சதுன்னு சொன்னால் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் ரோட்டில் நின்று சாப்பாட்டுக்கு இல்லாதப்போ குப்பையில் இருந்த பிரெட்டை சாப்பிட்டவன். வறுமையை பார்த்தவன் செலவு பண்ண மாட்டான். படத்துக்குலாம் கூடவா போக மாட்டீங்க? 2013-14 வரை இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் படத்துக்கு போகிறதெல்லாம் அதில் ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்து எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அங்கே சாப்பிட்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 ரூபா வருது. ஒரு 1000 ரூபா பாசிவ் இன்கம் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு 1 lakh நான் போட்டால் தான் 1000 rupees வருது. அந்த 1000க்கு நம்ம தேட்டரில் ஒரு நிறைய இன்னைக்கு கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேர் வேலைக்கு போகிறாங்கல்ல, ஒருத்தரோட சேலரி 100% இன்வெஸ்ட்மெண்ட்னு வைக்கும். இது ஒரு தம்புருளாக வைக்கணும். கரன்சி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. கோல்டும் சில்வரும் தட் இஸ் அ ரியல் மணி. நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் போங்க, ஃப்ளைட்லேருந்து இறங்குங்க. இப்போ என்னோட ஜாப் என்ன தெரியுமா? காலையில் ஏந்திரிக்க வேண்டியது 8 மணிக்கு. பிள்ளைங்களோட ஷூஸ் எல்லாம் நல்லா அவங்களுக்கு பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வேனில் ஏற்றி விட்டுறது. வேனில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு யூடியூப்ஸில் இருக்க பாட்காஸ்ட்டு அல்லது ஃபினான்ஷியல் ரிலேட்டடு புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது, தூக்கம் போடுறது, மத்தியானம் லஞ்சை சாப்பிட்றது, திருப்பி 4 மணிக்கு வண்டி வரும், பிக்கப் பண்ணி வீட்டுக்கு விட்டு வருது. ஒவ்வொரு இந்தியன் மிடில் கிளாஸ் மேனுடைய கனவை வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நான் என்ன பண்றேன்னு சொல்லிடுறேன். எனக்கு வர்ற இப்போ பாசிவ் இன்கம் திருப்பி நான் என்ன பண்றேன்? ஐ எம் பையிங் பாண்ட். தட் இஸ் கால்ட் வெல்த் கிரியேஷன். நான் சேவிங் யார் வேணா பண்ணலாம். ஆனா வெல்த் கிரியேஷன் இட்ஸ் a செப்பரேட் வேர்டு. என்னன்னா எனக்கு வர்ற இன்கம், வர்ற பாசிவ் இன்கம், அதாவது மணி ஜென்ரேட் பண்ற மணியை திருப்ப நான் என்ன பண்றேன்? ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட். எனக்கு 300 ரூபா வருது. நான் 10,000 ரூபா நீங்க நாளைக்கு போட்டீங்க, பாண்ட் வாங்கிட்டீங்க, 300 ரூபா கிரெடிட் ஆகுது. அந்த 300 ரூபாய் வாங்கி திரும்பி ஒரு கோல்டு பீஸ் வாங்குறீங்க, சின்னதா ஒரு ETF ஏதோ ஒன்று வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு. இட்ஸ் எனஃப். இட் வில் மேக் ஜென்ரேட் வெல்த் கிரியேஷன் பண்ணும். அப்போ நீங்க எவ்வளவு பண்றீங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா எப்ப பண்றீங்கிறது தான் முக்கியம். இப்ப என்ன மாதிரி ஆளு எனக்கு யாராவது புத்திமதி சொல்லி என்னோட 20வது வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எங்கேயோ போயிருந்தேன். உங்களுக்கும் தான் இது. இப்ப இந்த பாக்குற எல்லாத்துக்குமே தான் 20 வயசுல நம்ம ஏன் பண்ணல? நமக்கு ஏன் இதை சொல்லி தரல? கிரெடிட் கார்டு கையில வந்துருச்சு, லோனுக்கு போயாச்சு, இஎம்ஐல போய் உட்காந்தாச்சு, எல்லாம் போய் இஎம்ஐ வாங்குற மொபைல் இஎம்ஐ எல்லாமே இஎம்ஐ. எதுக்கு இஎம்ஐ கிட்டத்தட்ட அவனுக்கு 12% போகுது. 12% பேங்கே நமக்கு தராது. பேங்க் கொடுக்கறதே 3% தானே. அவன் பேங்க் ரன் பண்றதுக்கு அவன் வந்து 12% கொடுக்குறான். நம்ம ஒய் ஐ வாண்ட் டு ஃபால் இன் த ட்ராப் ஏன்ட்ட ஒன்று கேட்குறீங்க. நீங்க எப்படி ஒரு பொருள் வாங்கணும்? இப்போ நான் எனக்கு ஒரு வாட்ச் வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருள் எனக்காக இன்கம் ஜெனரேட் பண்ணலைன்னா நான் அதை பை பண்ண மாட்டேன். இதுதான் என்னோட கான்செப்ட். அதே நான் திரும்பி சொல்றேன். நான் 600 ரூபா செலவு பண்ணாலும் அடுத்த 600 ரூபா வர வரை ஐ வில் வெயிட். திருப்பி ஐ ஒன்ட் ஸ்பெண்ட் இட். இது பேர் கஞ்சத்தனம்னு சொன்னாலும் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஞ்சத்தனம் சொன்னால் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் ரிச்லாம் நான் சொல்ல. நான் சொல்கிறேன் 10 ரூபா சம்பாதிச்சால்தான் தான் எனக்கும் தெரியும் வறுமை என்னன்னு தெரியும். நான் ரோட்டில் நின்று சாப்பாட்டுக்கு இல்லாதப்போ குப்பையில் இருந்த பிரெட்டை சாப்பிட்டேன். குப்பையில் இருந்த பிரெட்டை சாப்பிட்டேன். இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மத்தியான சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நடந்து பசியில் குப்பையில் இருந்த பிரெட்டை நான் சாப்பிட்டேன். வறுமையை பார்த்தவன் செலவு பண்ண மாட்டான். எக்ஸ்பெண்டிச்சராக பணக்காரத்தனமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சேவ் பண்ணுங்கள்.